ஐயோ அவன் வந்து ஒன்னா நம்பர் ஆமகரி குஞ்சு. அவர் மண்ணின் மைந்தன் இல்லங்க, மண்ணல்ற மைந்தன். அதை பாத்துக்கோங்க. கரூர் பொறுத்தளவுக்கு மெயினா மாற்றம், தமிழ்நாட்டிலே கரூர் தான் மெயினா மாற்றம் வேணும். அணில் வந்து நல்லதுதான் பண்ணும், ஆனா ஆமா வீடு பூந்தா விளங்குமா? நாடு பூந்து இருக்கு என்ன, அணில் வந்து நாடு பூந்து இருக்கு. யாரு? என்டிக்கு. அது பூரா நாடு பூந்தா விளங்காது. ஆமகரி குஞ்சு. அவர் மண்ணின் மைந்தன் இல்லங்க, மண்ணல்ற மைந்தன். அதை பாத்துக்கோங்க. சீமான் இருக்கான் பாத்தீங்களா, இது 5 வருஷமா எல்கேஜி தான் படிச்சுட்டு இருக்கா. ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல அவனையும் பேசணும். எங்கால பேச மாட்டார், நாங்க பேசுவோம். புரியுதுங்களா? எங்கால எப்படி அவன் அசிங்கமா பேசுறான், கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அநாகரிகமா பேசவே கூடாது எப்பவுமே. நாங்க பேசுறது எத்தனை பேர் சுத்தி பாருங்க, அவங்க இருக்கிறதே 4 பேர் தான் கிளாஸுக்கு. எல்கேஜி ABCD அவ்வளவுதான் முடிஞ்சு. நாங்க 7 இருந்து Z வரைக்கும் வரோம். எப்போ டிகிரி முடிச்சோம் நாங்க எல்லாமே. அவன் 1வது கூட தாண்டல, எல்கேஜி தாண்டல. அவங்க கிட்ட சொல்லி வைங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. காசை வாங்கினோமா, டீ குச்சமா, போனோமான்னு சொல்லுங்க. சும்மா அனாவசியம் வந்து விஜய் பத்தி பேசக்கூடாது. 30 வருஷங்க, 30 வருஷம் சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல நாங்க. என்ன ஒவ்வொருத்தரும் தியேட்டர்ல போய் படம் பாக்குறான். என்ன புரியுதுங்களா? இவன் எத்தனை படம் ஓடிச்சு இவனுக்கு. இவனே சினிமால இருந்து வந்தான். என்ன சினிமா வேற, கொள்கை வேற, அரசியல். இவர் பிரிக்கிறாராமா. இவர் எப்படி பிரிக்கலாம்? முதல்ல வந்து ஒரிஜினல் போட்டோவா நீங்களும் பிரபாகரன் எடுத்தது? சன் டிவி நெடுமரனா யாரோ ஒரு பேர் சொன்னாங்க. அப்புறம் சவுக்கு சங்கர் சேனல் அவங்க ஓகே, அவங்க நீட்டா பேசுறாங்க. எப்பவுமே கொள்கை பத்தி திமுக பேசவே கூடாது. பெரியாருக்கும் சத்யராஜுக்கு வித்தியாசம் தெரியவங்க தான் திமுக. அன்னைக்கு பாக்குற திமுக வச்சிருக்கா பெரியார். அன்னைக்கு சத்யராஜ் அடைச்சு பெரியாருக்கு போய் சத்யராஜ் அடைச்சு வச்சு பாட்டு போட்டிருக்கான். தீம் ஜகடி தில்லாலைன்னு போட்டிருக்கான். பெரியாருக்கும் சத்யராஜுக்கும் வித்தியாசம் தெரியவங்க திமுக. அவனுங்க கொள்கையை பத்தி பேசவே கூடாது. இல்ல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா நிறைய இருக்குது. இது இடம் கிடையாது. ஏன்னா இது யார் இடம், யாரோட கோட்டை? இப்போ முன்னாடி மண்ணின் மைந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க. இனிமேல் மண்ணின் மைந்தன் வந்து தளபதி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தளபதினா விஜய். ஏன்னா அவங்க கட்சியில் ஒரு தளபதி இருக்கான்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது தேவையில்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தளபதினா யாரு? விஜய் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அணில் வந்து நல்லதுதான் பண்ணும், ஆனா ஆமா வீடு பூந்தா விளங்குமா? நாடு பூந்து இருக்கு என்ன, அணில் வந்து நாடு பூந்து இருக்கு. யாரு? என்டிக்கு. அது பூரா நாடு பூந்தா விளங்காது. மலையின் மாநாடா, அடுத்து எரிமலைக்குள்ள போய் மாநாடு பண்ணுவார். நெருப்புல மாநாடு தேவையா? எல்லாம் பண்ணுவாங்க. அவனை இன்னும் கிட்டே சேர்த்திக்க கூடாது பஸ். சரிங்களா? திமுக கொத்தடிமை இல்லை, யாருமே வாங்கிட்டு வரகு கொத்தடிமை கிடையாது. ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான், அது அண்ணாக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். 2026 கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடக்கும். மன்னராட்சி ஒழிக்கணும். ஆனா இனிமேல் வந்து அவங்க நாகரிகமா அரசியல் பண்ண சொல்லுங்க. பயம் வந்து பாருங்க, இதுதான். இங்க வந்து தைரியமா இங்க வந்து பேச சொல்லுங்க. முடியாது. அவனுக்கு ஆளுங்க ஒரு 50 பேர் சுத்தி நின்னா 1008 பேச்சு பேசலாம். யாரு வேணாலும் பேசலாம்.